நேத்து ராத்திரி நீ வர லேட் ஆகல? உன்னை கூப்பிட இவரு கிளம்பினாரு. அதுவும் வேஷம்னா இப்படி இருந்தாலும் குத்தம், அப்படி இருந்தாலும் குத்தம். நாங்க என்னதான் பண்றது சொல்லு பாக்கலாம். இதெல்லாம் நான் உன்கிட்ட தனியா கூட பேசலாம். ஆனா மாமாவை பத்தி உன்கிட்ட போட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். நீயும் என்னை பத்தி தப்பா நினைச்சிடுவ. என் மனசுல எதுவும் கிடையாது பவி. அதனாலதான் உள்ளத பேசுறேன். இதோ நான் சேர்த்து வச்ச நகைங்க, பட்டு புடவெல்லாம் இத நீயே உனக்காக எடுத்துக்கோ. ஆனா இந்த மாதிரியான பேச்செல்லாம் கேட்காம இங்க நாங்க நிம்மதியா இருக்கணும். அதுக்கு நீதான் ஒரு வழி பண்ணணும். அண்ணி, ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ இருமா. நான் கூட இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது, அதனால வேற வீடு பார்த்துட்டு போயிடுறோம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க நிம்மதியா இருங்கன்னு எங்க என் மருமக சொல்லிட போறாரோன்னு ஆச்சரியமா இருந்ததுமா. ஆனா அப்படி ஒரு ஆச்சரியத்தை நமக்கெல்லாம் கொடுத்துட மாட்டாங்கம்மா. இவங்க இங்க தான் இருப்பாங்க. நீ உன் சம்பாத்தியம் முழுசு இங்க செலவு பண்ணித்தான் ஆகணும். உனக்குன்னு நீ எதையும் சேர்த்து வச்சுக்க முடியாதுமா. உன் கல்யாணத்துக்காக நம்மளால எதுவும் வாங்க முடியாது. இதுவும் நல்லா தான் இருக்குமா. இதுவாவது கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டு எடுத்து கொண்டு போய் உள்ள வைமா. அப்பா, அண்ணியே நொந்து போய் பேசுறாங்க, நீங்க வேற. என்னம்மா நீ புரியாம பேசுற? இவங்க மனசுல எதுவுமே இல்லையா? அதனாலதான் உள்ளதை உள்ளபடி பேசுறாங்களா? மனசுல எதுவுமே இல்லாம தான் 2 வருஷமா நமக்கு தெரியாம நகைச்சீட்டு போட்டாங்களாம். அத அவங்க அம்மா வாங்கி கொடுத்ததா பொய் சொன்னாங்க. அப்ப இப்படி பேசுறதே நடிப்பு தானே? அம்மாடி, பேசாம நீ லேடிஸ் ஹாஸ்டல் போயிடு, நான் முதியோர் இல்லத்துக்கு போயிடுறேன்னு சொன்னேன்ல. அப்படி எங்கேயாவது போயிட போறோமோன்னு பயந்து உங்க அண்ணி அடுத்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிருக்கா. இதுதாம்மா விஷயம். இத நீ சரியா புரிஞ்சுக்கணும். என்னங்க, இதுக்கு மேலயும் நாம இங்க இருந்தா நமக்குன்னு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மரியாதையும் போயிடும். வாங்க, வேற வீட பார்த்து போயிடலாம். இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. அண்ணி, இப்படி மாறி மாறி பேசிட்டு இருந்தா பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போறது இல்ல. அப்பா, உங்களுக்கும் தான். நம்ம தனித்தனியா இருந்து என் சம்பளத்தை சேர்த்து வச்சு அதனால எனக்கு ஒரு கல்யாணம் நடந்தா என் வாழ்க்கை சுபிட்சமாயிடும் நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. பணத்தால உறவுகள் உடையக்கூடாதுப்பா. மனஸ்தாபம் இருந்தாலும் நம்ம ஒத்துமையா ஒரே வீட்டுல இருந்தாதான்ப்பா உண்மையான சந்தோஷமே கிடைக்கும். என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கேட்பாங்க, அப்பா, அண்ணன், அண்ணின்னு எல்லார பத்தியுமே பேசுறியே, உனக்குன்னு தனியா எந்த விதமான உணர்வுகள் எதுவுமே இல்லையான்னு. வெளியில இருக்கிறவங்க சுலபமா கேள்வி கேட்கலாம்ப்பா. ஆனா ரத்த பந்தம்ங்கிறது சாதாரண விஷயமா என்ன? உங்களுக்கும் எனக்குமானது 26 வருஷ பந்தம்பா. அண்ணனுக்கும் எனக்கும் அதேதான். அண்ணி இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு வயசு 19. அவங்களுக்கும் எனக்குமானது 7 வருஷ பந்தம் தான். இத ஒரு நொடியில சண்டை போட்டு கலைச்சிட முடியுமா என்ன? கலைச்சிட்டா அப்புறம் சேர்ந்துட முடியுமாப்பா? நல்லது கெட்டது, சந்தோஷம் துக்கம்னு எவ்வளவோ வாழ்க்கையில வரும் போகும்பா. நண்பர்களும் வருவாங்க, 4 வார்த்தை ஆதரவா பேசுவாங்க, சில உதவிகள் கூட பண்ணுவாங்க. ஆனா தோள் கொடுக்கறது ரத்த பந்தம் மட்டும்தான்ப்பா. அத நீங்க 2 பேரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அண்ணி, இது எதுவுமே எனக்கு வேணாம். எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வச்சிருங்க. மருந்து கொடுப்பனா குடிச்சிருவீங்களா? அடம் பிடிக்காம குடிச்சிடுறா தங்கம். வேணாம்ப்பா. கொஞ்சமா கொஞ்சமா.
சாப்பிட்டுறீங்களா? சாப்பிட்டீங்கன்னா ஜுரம் சரியா போயிடுங்களா? சாப்பிட்டீங்கன்னா தானே சரியா போகும். டாக்டர் என்ன சொன்னாங்க? சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் சரியா போயிடும் சொன்னாங்கல்ல. கொஞ்சமா சாப்பிடுங்க, கொஞ்சமா. காட்டுங்க. ஆச்சு. மா, அடி மேல அடி வச்சா அம்மியும் நகருங்கிற மாதிரி அண்ணியோட அம்மா குழந்தைய என்கிட்ட கொடுத்துருன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அண்ணன் அந்த குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்தாலும் கொடுத்துரும். குழந்தை அங்க போயிட்டா அண்ணனும் அங்க போயிரும். அண்ணா அங்க போயிட்டா உன் கதி என்ன கதி? அதோ கதிதான். ஐயோ, என்னடி இப்படி குண்ட தூக்கி போடுற? சரி, குழந்தையோட அம்மா பாத்துக்கிற மாதிரி உன்னாலதான் பாத்துக்க முடியுமா, இல்ல நான் தான் வந்து பாத்துட்டு இருக்க முடியுமா? சரி, இப்ப என்னதான் சொல்ல வர நீ? குழந்தை எப்பவும் இங்கே இருந்தா அண்ணனும் இங்கே இருக்கும். அதுக்கு ஒரே வழி, குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வேணும். அதாவது அண்ணன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும். ஒரு அம்மாஞ்சியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவ குழந்தைய பாத்துக்க போறா, உன்னையும் பாத்துக்க போறா. நம்ம ஆரம்பத்திலே அவளை உருட்டி மிரட்டி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அப்படிங்கிற? ஆமா, இதுதான் சரியான நேரம். சாப்பிட கூப்பிடுற மாதிரி அண்ணன் காதுல இந்த விஷயத்தை ஓதிக்கிட்டே இரு. நான் பின்னாடியே வந்துடுறேன். போமா. சரி. ஏய், எப்படி ஆரம்பிக்கிறது? உனக்கு சொல்லியா தரணும்? போமா. சரி போ. சரி போ. போமா. அவனை போய் கேட்டா திட்டுவானே. குட் கேர்ள். டேய் பாண்டி, அம்மா சாப்பிட வாப்பா. பசி இல்லம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டுமேம்மா. ஏன்பா, என் மேல ஏதாவது கோவமா? ஏம்மா இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? அதுக்கு இல்ல, ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் முன்னாடியும் குழந்தைய நான் பாத்துக்கிறேன், எல்லாரும் என்னை விட்டு போங்கன்னு கத்துனியே, அதுக்காக தான்டா கேக்குறேன். டேய், உன் மாமியார் தாண்டா புரியாம பேசுறாங்க. அவங்க அப்படி பேசுறத கேட்டுட்டு நான் எப்படி அமைதியா இருக்க முடியும் சொல்லு? அவங்க அப்படி பேசுனது சரியானு சொல்லு? எங்களுக்கு மட்டும் குழந்தை மேல பாசம் இல்லையா சொல்லு? நானும் குழந்தைக்கு பாட்டி தானே. ஜோதி போனதுல இருந்து நானும் தானே குழந்தைய சீராட்டி தாளாட்டி பால் ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இது எதையுமே புரிஞ்சுக்காம ஒரு பொது இடத்துல வச்சு ஜோதி இறந்ததுக்கும் குழந்தைக்கு முடியாம போனதுக்கும் நான் தான் காரணம்னு பேசினா என்னால தாங்கிக்க முடியுமாடா? அம்மா, நான் உங்களை எதுவும் சொல்லலையம்மா. எதுக்கா இந்த பேச்செல்லாம் பேசுறீங்க? என் புள்ள நீ, எதனாலும் நான் உன்கிட்ட தானேப்பா சொல்ல முடியும். உன்னை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கா? அம்மா, இப்ப என்ன ஆச்சுன்னு ஃபீல் பண்றீங்க? இல்லப்பா, இப்ப நான் கூட முக்கியம் இல்ல. குழந்தை உயிரை பணையம் வச்சு வீடு திரும்பி இருக்கு. இன்னொரு தடவை இவளுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாம போச்சுன்னா நானும் இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா காலத்தை ஓட்ட முடியும்? பொம்பளை புள்ளடா, இவளை தனியா உன்னால பாத்துக்க முடியாது. டேய், அதுக்கு தான் சொல்றேன், நீ ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த பாரு, நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்டா. நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்டா. ஆமாண்டா, எனக்காகவும் உனக்காகவும் இல்ல, இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும்டா. அதுக்காக தான் சொல்றேன், நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்க. அம்மா, நீ 1000 தடவை இல்ல 1,00,000 தடவை சொன்னாலும் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. ஜோதியோட இடத்துக்கு இன்னொரு பொண்ணை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. தயவு செஞ்சு திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க. அப்ப காலத்துக்கு இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதுதான் ஏன் தலையெழுத்து.
கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பழிய சுமக்கிறது நான் தானே. டேய், என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோடா. அம்மா போய் சாப்பாடு எடுத்து வைங்கம்மா. இப்படியே சொல்லி என் வாய் அடைச்சிரு. ஜோதி, என் நிலைமைய பாத்தியா? இப்படி என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. உன் இடத்துக்கு இன்னொருத்திய கொண்டு வரணும்னு ஒத்த காலில் நிக்கிறாங்க இவங்கெல்லாம். அது என்னால முடியாது ஜோதி. நீ தான் பாத்துக்கணும் உன் குழந்தைய. என் மனசுக்கும் தெம்பு கொடுக்கணும். ஏய், என்ன நீ வந்து கதவை திறக்கிற? அமாவாசை எங்க? அவர் வெளியில போயிருக்காரு. பாட்டி எங்க? அவங்க சீக்கிரமே படுத்து தூங்கிட்டாங்க. ஏன், உடம்புக்கு ஏதாவது முடியலையா? இல்ல இல்ல, நல்லதா இருக்காங்க, ஒண்ணும் இல்ல. ஆ. டேய் மகாதேவ், இருடா, உன்னை டைம் பார்த்து வச்சுக்கிறேன். பாட்டி, பாட்டி, என்னடா என்னாச்சு பாட்டி? எப்போ நீ தானே வந்து கதவை திறப்ப? எத்தனை மணி ஆனாலும் காத்திருப்ப. இன்னைக்கு வந்து படுத்துட்ட. எனக்கு பிடிக்கலடா. உன் போக்கு, உன் குணம், உன் பேச்சு எதுவுமே எனக்கு பிடிக்கல. நான் உன்னை சரியா வளர்க்கலையேன்னு எனக்கே என் மேல வெறுப்பா இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன் பாட்டி? என்ன தப்பு பண்ணல? பவித்ரா விஷயத்துல நீ என்ன பண்ண? என்ன பொறுத்த வரைக்கும் அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம கொடுமைப்படுத்துற. அதெல்லாம் செய்யாதடான்னு சொல்லியும் அதெல்லாம் பிசினஸ், உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நீ ஏன் வாய் அடைக்கிற? பொண்ணுங்களை மதிக்காம நடக்கிறது, அவங்கள டார்ச்சர் பண்றது, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா. ஐயோ பாட்டி, என்ன நீ இப்படி இருக்க? கம்பெனி ரகசியம் ஒருத்தரால வெளியே போகுதுன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். தப்பு பண்ணவங்க ஆணா இருந்தா என்ன, பொண்ணா இருந்தா என்ன? பவித்ரா மேல சந்தேகம் இருந்தது, ஆனா நான் அவன் மேல உடனே ஆக்ஷன் எடுக்கலையே. ஒரு சான்ஸ் கொடுத்தேன், டைம் கொடுத்தேன். அப்புறமும் லீவ் எடுக்கவும் பெர்மிஷன் போடவும் இருந்தா எனக்கு கோவம் வருமா வராதா? அதனால கொஞ்சம் ஹார்ஷா நடக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற பாட்டி. என்னடா சொல்ற? ஆமா பாட்டி, கொட்டேஷன் அமௌண்ட்டை எதிர் கம்பெனிக்கு கொடுத்தது யாருன்னு பவித்ரா கண்டுபிடிச்சிட்டா. யார்டா அது? மானஸ்தன். அந்த ஆளா? அந்த ஆள ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லுவ? அப்படித்தான் இத்தனை நாளா நானும் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா பவித்ராவோட முயற்சினால இன்னைக்கு கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படியா? இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பவித்ரா செய்ய மாட்டான்னு எனக்கும் தெரியும். ஆனா உண்மையை கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய இடத்துல அவ இருந்தா. இன்னைக்கு அவ ப்ரூவ் பண்ணிட்டா. சோ நான் அவளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க போறேன். என்னடா? ப்ரமோஷனும் அப்படியே இன்கிரிமெண்ட்டும். அப்படியா? ஆமா பாட்டி. இன்னும் இதை நான் அவகிட்ட சொல்லல. நாளை காலையில தான் சொல்ல போறேன். இனி என்னோட ரைட் ஹேண்ட் பவித்ரா தான். கம்பெனிய பெரிய இடத்துக்கு கொண்டு போக போறோன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. என்ன பாட்டி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே பாட்டி, குட் நைட். சரிப்பா. டேய் டேய் புளிமுட்டை, இங்க வாடா. நீ
சொல்லுங்க பாட்டி. என்ன நடக்குது ஆபீஸ்ல? அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்ல பாட்டி. ஒன்லி ஒர்க் தான். அந்த டென்ஷன்ல நான் இருக்கறனால எதுவுமே பாக்குறது இல்ல. பவித்ரா லீவ் போட்டா அவனுக்கு கோபம் வருது. லீவ் போட்டாலாம் கோவம் வரல. அவங்க லீவ் போடுறது தான் ஆபீஸா வராங்க. அவ ஏதாவது நல்லது செஞ்சா சந்தோஷத்துல உச்சாணி கொம்புக்கே போயிடுறான். எப்பவும் அவன் அவ பக்கத்திலே இருக்கணும்னு நினைக்கிறான். இல்லடா, அவன் வாழ்க்கை முழுக்க அவ பக்கத்திலேயே இருந்துட்டா, அப்படி ஒண்ணு நடந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க இந்த உலகத்துல வேற யாரா இருக்க முடியும்? பாட்டி ஆண்டவன் அப்படி ஒண்ணு நடத்தி வச்சுட்டா. ஆண்டவன் நடத்த முடியாது. ஐயம் தான் நடத்தணும். போறேன். போடா. சொல்லிட்டீங்கல்ல. பவித்ரா ஷாக் ஆக போறா. மச்சான், எனக்கா மச்சான் gift? எனக்கு பிறந்த நாள் இல்லையே. டே, உனக்கு இல்லடா, பவித்ராக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். பவித்ராக்கு gift-ஆ? குட் மார்னிங் குட் மார்னிங். குட் மார்னிங். ஹாய் பவித்ரா. ஹாய். 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 டேய், இது என்னன்னு தெரியுமா? என்னன்னு தெரியாது, ஆனா எனக்கு எல்லாம் தெரியும். வாட்ச்டா பவித்ராக்கு. இது என்னன்னு தெரியுமா? என்னது? ஜிஎம் ப்ரமோஷன் லெட்டர். மச்சான், இவ்வளவு சீக்கிரம் வேலையை பார்த்து ஜிஎம் ப்ரமோஷன்? போய் உட்கார்றேன். வெயிட் பண்ணு. டேய், உனக்கு இல்லடா, பவித்ராக்கு. அதுவும் பவித்ராக்கு. ஜிஎம்னா என்னடா? ஜிஎம்னா ஒண்ணும் இல்லப்பா, ஒரு டை ஒரு கண்ணாடி, அவ்வளவுதானே. அடிச்சண்ணா மூஞ்சி மோர். இன்கிரிமெண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன்டா. இதுவாவது எனக்கு கொடுத்தியே. ஆஹா, அதுவும் பவித்ரா. அதுவும் பவித்ராக்கு. எஸ். அந்த வெள்ள இருக்க காரு அது உனக்கு. அது எனக்கா? ஆமா, டெய்லி துடைக்கிறதுக்கு. ஒரு நிமிஷம். என்னடா? ஹலோ பாட்டி, நம்ம வீட்ல இருக்கிற அண்டா குண்டா அப்புறம் அந்த வீடு எல்லாத்தையும் பவித்ரா பேர்ல எழுதி வச்சிருங்க. சாரி டு டிஸ்டர்ப் சார். ஹேய் பவித்ரா, நானே உன்னை கூப்பிடலாம் தான் நினைச்சேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. சொல்லு பவித்ரா. இந்தாங்க சார். ஹேய், நான் உனக்கு ஒரு லெட்டர் கொடுக்கலான்னு நினைச்சா நீ எனக்கு ஒரு லெட்டர் கொடுக்குற. என்னது இது? பிரிச்சு பாருங்க சார். நோ, முதல்ல நீ பிரிச்சு பாரு. நான் தான் முதல்ல கொடுத்தேன், நீங்க படிங்க. ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்ட். Hey! What is this? என்ன பவித்ரா, எதுக்காக நீ வேலையை ரிசைன் பண்ணணும்? எதுக்காக இன்னும் இந்த கம்பெனில நான் வேலை கண்டினியூ பண்ணணும்? கம்பெனில ஒரு தப்பு நடந்துருச்சு. அதுக்காக நீங்க என்ன சந்தேகப்பட்டது தப்பு கிடையாது. என்ன நான் ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு 2 நாள் டைம் கொடுத்ததும் தப்பு கிடையாது. ஆனா எந்த முகாந்திரமும் இல்லாம எவ்வளவு கமிஷன் வாங்கினேன்னு என்கிட்ட கேட்டீங்கல்ல, அதான் தப்பு சார். என்னோட ஃப்ரெண்டு குழந்தை முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நான் லீவ் கேட்டப்போ நாட்களை அதிகப்படுத்துறது சந்தேகத்தை அதிகப்படுத்துதுன்னு நீங்க சொன்னதும் தப்பு. இத்தனை நாள் நான் இந்த கம்பெனில சின்சியரா வேலை பார்த்தோம் என்னை நம்பாத ஒருத்தர்கிட்ட என் தன்மானத்தையும் சுயநலத்தையும் இழந்து தொடர்ந்து வேலை பார்க்க எனக்கு மனசு வரல சார். சுமத்தன பழியில இருந்து விடுபடதான் இத்தனை நாள் நான் இந்த வேலையில கண்டினியூ பண்ணேன். என்ன நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். நேத்தே நான் போயிருக்கணும். பெண்டிங்ல இருந்த என் வேலையெல்லாம் நான் முடிக்க வேண்டி இருந்துச்சு. நான் முடிச்சிட்டேன் சார். தேங்க்யூ சார். பவித்ரா, 1 minute.
தப்பு என் மேலேயும் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ அவசரப்படுற. ரிலாக்ஸ். நீ கொடுத்த லெட்டரை நான் வாங்கிட்டேன். இது என்னோட லெட்டர். இதை நீ பார்த்து தான் ஆகணும். நான் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன சார்? ப்ளீஸ், எனக்காக